உண்மையாகவே உங்கள் பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை உங்களோட பிராண்டு ப்ரமோஷனுக்காக நீங்கள் ஜஸ்ட் வீடியோ போடுறீங்களா? அப்படி போடுறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? எது எது எப்போ போடுவீங்கன்றது வீடியோவாக போடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் டார்க்காக இருந்தாலும் ஃபேராக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு டார்க் ஸ்பாட் கூட உங்களுக்கு இல்லை, அது எப்படி? ஓப்பன் போர்ஸ் கூட இல்லை, ஃபைன் லைன்ஸ் முக்கியமாக இல்லாது இருக்குது, இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து எண்ணத்தை தான் போட்டு தேய்ச்சாலும் காக்கா காக்கா தான், காக்கா கலர் கருப்பு தான் அப்படின்ற மாதிரி இன்னும் சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எனிவே வந்து எல்லாத்துக்கு உண்டான பதில் இதில் இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்கிறது என்னோடய வேலை இல்லை. ஸோ எனிவே முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்கிற ஸ்கின்னை விட ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி நான் 12th படிக்கிறப்பெல்லாம் வந்து ரொம்ப டார்க் டோனில் இருப்பேன். அதே மாதிரி லிப்புமே ரொம்ப டார்க்காக இருக்கும், லிப்பை சுற்றி நெத்தியை சுற்றிலாம் ரொம்ப டேனாக இருக்கும், அதிகமாக பிம்பிள் இருக்கும், டார்க் ஸ்பாட்டும் அதிகமாக வந்து டார்க் ஸ்பாட் இருக்கும், நெத்தி ஃபுல்லாகவே எனக்கு குட்டி 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 பிம்பிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஈவனாகவே இருக்காது, முக்கியமாக ரொம்ப டார்க்காக இருப்பேன். இந்த கலர் டார்க்னஸ்னாலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகுறது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால வந்து நான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கேன். அது அந்த சுச்சுவேஷனில் அது எனக்கு பெருசாக தெரிஞ்சது. அப்போ என்னோடய மனசில் ஆழமாக பதிஞ்சது, நம்ம வந்து ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நிறைய பண்ணணும், நம்ம வந்து நல்லா நம்மளை க்ரூம் பண்ணிக்கணும், அப்போ தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. என்ன வேணால் சொல்லலாம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குது, அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் ஆயிரும். நீ அழகாக இருக்கிறன்னு சொல்லிட்டு இருந்தால் முடிஞ்சிடும். ஆனால் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்க, கலர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே அங்கே வந்து கலரை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் டோனாக இருக்கும்போது யாராவது சில சமயம் லைட்டாக இன்றைக்கி என்ன ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டா கூட நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். இது வந்து ஹியூமனோட எரர், இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங், நம்மளே வந்து க்ரூம் பண்ணுறது. இது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ரிசர்ச்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறேன். அந்த செல்ஃப் க்ரூமிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நேச்சுரலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அதை நானே ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் அது என்னோடய ஸ்கின்னுக்கு எந்த இஷ்யூவும் கொடுக்கக்கூடாது, எந்த சைட் எஃபெக்டும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரிசல்ட்டும் தரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் எதிர்பார்த்து அதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கள்ல, என்ன தான் எவ்வளோ ப்ராடக்ட் போட்டாலும் காக்கா கருப்பு தான் அப்படின்ற மாதிரி. எஸ், அஃப்கோர்ஸ். பட் நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போது இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து அப்போ பெருமைப்படக்கூடியது தான். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வந்து ஒரி பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தங்க நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க கமெண்ட்டு, நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோன் இப்படி இருந்தாலும் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்குது, ஃபைன் லைன்ஸ் இல்லை, ரிங்கிள்ஸ் இல்லை, டார்க் ஸ்பாட் இல்லை, பிம்பிள் இல்லை, ஷைனிங்காக இருக்குது, யங்காக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா க்ளோயிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ கமெண்ட்ஸுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கால் தூசி மாதிரி. ஸோ என்ன தான் போட்டாலும் வந்து கலர் மாறாது, அதனால் அதை ஃபேட் பண்ண முடியும். அதாவது அந்த டோனை வந்து ஒரு ஷேட் 2 ஷேட் மாற்ற முடியும். ஆனால் அப்படியே வந்து இந்த வெள்ளைக்காரி மாதிரி மாறலாம் முடியாது. அது நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் புதுசாக வேறு நம்ம ஊர் பழமொழியில் காக்கா கருப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை.
சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நெறைய பேர் உங்களோட பிராண்டுக்காக நீங்கள் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர்லாம் என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வெளியே கிளம்பும்போது சரி, இப்போ நான் வெளியே கிளம்புற அந்த டைமில் எடுத்த வீடியோ தான். ஸோ அப்போயும் செல்ஃப் க்ரூமிங்க்கு நான் என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஹேர் கேருக்காக இருக்கட்டும், ஸ்கின் கேருக்காக இருக்கட்டும், எல்லாமே என்னோடய பிராண்டில் இருக்கக்கூடிய ஓன் ப்ராடக்ட் தான். முக்கியமாக வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படின்னா, ஒன்று அதில் நம்ம நல்லா இன்வால்வ் ஆகிருக்கணும், இல்லைன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ என்னோடய ப்ராடக்ட்டை நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் அதில் நான் நல்லா இன்வால்வ் ஆகணும்னா அது நான் யூஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி இந்தந்த வேஸ்லலாம் ட்ரை பண்ணேன் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் உங்களுக்கு நான் அந்த டிப்ஸ்லாம் சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை சும்மா இப்படி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட மாட்டேன். லைஃப் டைம் அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணுங்கள், அப்படி ட்ரை பண்ணுங்கள், என்னோடய ப்ராடக்ட்டை வச்சே நான் ரெமிடிஸுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வெளியே கிளம்பும்போது ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கப்புறம் டோனர், சீரம் அண்ட் ஃபேஸ் ஜெல், ஃபேஸ் க்ரீம் அண்ட் அதுக்கு மேலே பவுடர் போட்டு நான் க்ரூம் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸ்கின் கேர் வித் மேக்கப் சரிங்களா? ஸோ அந்த இடத்துலையும் என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான். ஃபேஸ் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீரம், டோனர் இது எல்லாமே தான். அப்புறம் வீக்லி ஸ்கின் கேர்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மெயினாக சொல்லக்கூடியது என்னோடய பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஆயில். அது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். எப்பப்போலாம் டைம் கிடைக்கோ அப்பப்போலாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கும், முக்கியமாக நல்லா க்ளோ ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்குறதுக்கும் என்னோடய பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஆயில். நான் இந்த ஸ்கின் இஷ்யூ, பிம்பிள், டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னீவனாக இருக்குது, அந்த டைமில் நான் எனக்குன்னு யூஸ் பண்ணது சார்கோல் சோப்பு, சார்கோல் ஸ்க்ரப்பு, சாஃப்ரான் ஜெல் அண்ட் வந்து இந்த ஸ்கின் கேர் ஆயில், நலங்கு மாவு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணேன். இன்னும் வரைக்கும் நான் அதை வந்து கீப் அப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோடய ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோன்றது முக்கியம் இல்லை, நம்மளோட ஸ்கின் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் உங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் நிறைய வீடியோ போடுறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் என்னோடய பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேறு ஒருத்தங்கக்கிட்ட போய் என்னோடய பிராண்டை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபேக்காக இது பண்ணுறத விட, நான் என்னோடய ப்ராடக்டை யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து நான் ஹானஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் பெருமைப்படக்கூடியது தான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னோடய பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிசல்ட் தரல அப்படின்னா அதை நான் வந்து ப்ரொமோட் பண்ணவே மாட்டேன். எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபஸ்ட்டு மினிமம் அமௌண்ட் செஞ்சு அதை எனக்கு யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஹை அமௌண்ட்டில் செஞ்சு அதை வந்து நான் பிராண்ட்லேயே வந்துட்டு கொண்டு வருவேன். ரொம்ப கரெக்டாக கேள்வி கேட்குறோன்ற பேரில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து இந்த மாதிரி மொக்கத்தனமான கேள்வியை கேட்டு நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என் வேலையை நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.